மானம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இரண்டு மிக முக்கியமான வெற்றிகளை பற்றி பேசணும். ஒன்று என்னன்னா, உலக கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் வெற்றி பெற்று இருக்கிறது. எதிர்பாராத விதமாக அர்ஜென்டினா, பிரேசில் இந்த நாடுகள் தான் அதில் கில்லியான நாடுகள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஸ்பெயினுமே நமக்கு அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். ஏன்னா மெஸ்ஸி அர்ஜென்டினாவில் தான் இருக்கார் அப்படிங்கிறதுனால ஸ்பெயின் எதிர்பாராத விதமாக வெற்றி பெற்று இருக்கிறது. அதுவும் கூட கடைசி நேரத்தில் தொடர்ச்சியாக கோல்களை அடித்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேறு நேற்று அர்ஜென்டினா கொடியை வச்சுட்டு அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்பயுமே தப்பாக தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்பெயின் வெற்றி பெற்று விட்டது. இரண்டாவது, தேசிய விருதுகள், திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தன. அறிவிக்கப்பட்டது நிறைய சர்ச்சைகள், விமர்சனங்கள். அதாவது தமிழில் நிறைய தேசிய விருதுகள் கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் பொருத்தமான விருதுகளா என்கிற சர்ச்சை. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, தனுஷ் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களில் ரொம்ப அற்புதமான நடிகர். அவர் தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமா, உலக சினிமாக்களில் நடிக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அதே நேரத்தில் இந்த ராயன்கிற ஒரு திரைப்படம் அது தேசிய விருதுக்கு தகுதியானது தானா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஏன்னா அந்த சம காலகட்டத்தில் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. குறிப்பாக எடுத்துக்க முன்னாடி லப்பர் பந்து பொதுமக்களுடைய வரவேற்பையும் பெற்றது. கூர்மையான அரசியலை ரொம்ப கலைநயத்தோடு சொன்ன ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு எந்த விருதுமே கிடைக்கவில்லை. ஜமா என்கிற ஒரு திரைப்படம், ஒரு கூத்து கலைஞருடைய வாழ்க்கையை இந்த இயக்குனர் தான் ஹீரோவாக நடித்திருப்பார். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். அவர் எப்படி தொடர்ச்சியாக கூத்து நடித்து கொண்டிருப்பவர்களிடம் ஒரு பெண் தன்மை இருக்குங்கிறத ரொம்ப பிரமாதமாக நடித்து காட்டியிருப்பார். அந்த படத்துடைய கிளைமேக்ஸுமே உழுக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ். அந்த படத்திற்கு விருது கிடைக்கவில்லை. மாரி செல்வராஜுடைய வாழை திரைப்படத்திற்கு விருது கிடைக்கவில்லை. ரஞ்சித் எடுத்த தங்கலான் அந்த திரைப்படம் பொதுமக்களும் பெரிய அளவு வரவேற்பை பெறவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட் திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு விருது கிடைக்கவில்லை. இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பிரம்மயுகம் மலையாளத்துடைய திரைப்படம், அந்த திரைப்படத்தில் மம்முட்டிக்கு விருது கிடைத்திருக்கிறது, சிறந்த நடிகருக்கான விருது. உண்மையில் ரொம்ப நல்ல ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். அப்படி இருக்கும்போது தமிழில் மட்டும் இப்படியான சொதப்பல்கள் அப்படிங்கிற கேள்விகளுமே எழுந்திருக்கின்றன. போகிற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் இட்லி கடை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயமும் மக்கள் மத்தியில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னால் ஆடுகளம் திரைப்படத்துக்கெல்லாம் தனுஷ் விருது வாங்கிய பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுந்ததில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஓம் நமச்சிவாய் செய்யக்கூடிய வேலை தானே இது அப்படிங்கிற கேள்விகளுமே ஒரு பக்கம் இருக்கிறது. அவனும் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறது, ரசிகர் மன்ற கொடி அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் பிடிச்சி போடுவோம், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு உதவுவார் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கின்றன. இப்படி ஒரு நல்ல கலைஞர், ஆனால் அதே நேரத்தில் ஒரு தவறான அந்த ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி மாதிரி ஒரு நல்ல கலைஞர் ஒரு தவறான படத்திற்கான ஒரு விருதுகளை பெறுகிற பொழுது விமர்சனங்கள் வரக்கூடியது என்பதுமே ஒரு இயல்பான ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பொதுவாகவே பிக் பாஸில் கமலஹாசன் சொன்னது மாதிரி எதிர்பாராத எதிர்பாருங்கிறதா, அது எலெக்ஷனாக இருந்தாலும், கால்பந்து போட்டியாக இருந்தாலும், தேசிய விருதுகளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அடுத்த ஆண்டு விருது கிடைக்குமாங்கிற சர்ச்சை இப்பயே எழ ஆரம்பித்து விட்டார்கள். 23ஆம் தேதி ஜனநாயகன் வர ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவது அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. புஷி ஆனந்த் பிறந்தனால விஜய் பிறந்தனால ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. நேரத்தில் சென்னையில் பல இடங்களில் பார்க்கணும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான பேனர்கள், பேப்பரில் விஜய் பிறந்தநாள் கூட அவ்வளோ விளம்பரங்கள் இல்லை, பயங்கரமான விளம்பரங்கள், ஃப்ளக்ஸ் பேனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானங்கள். எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்லலாம் பார்த்தா நேற்று மீன் வாங்க போனால் பெரிய 1087 பேருக்கு பிரியாணி விருந்து அப்படிங்க. அது என்ன கணக்குன்னே தெரியல. 1000 பேருக்கு போடுங்க, அல்ல 1500 பேருக்கு போடுங்க. 1087 பேருக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோடைய பிறந்தநாளை முன்னிட்டு பிரியாணி விருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த நேரத்தில் பெரியவங்க ஆவாங்க, பெரிய மனுஷன் ஆவாங்கன்னு தெரியாத ஒரு சூழலில் தான் கொண்டிருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஷோக்குள்ள போகும். இது முச்சதி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கிறது. என்னன்னா எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் பார்த்தா நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள், குளறுபடிகள், அதை ஒட்டி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்கிற ஒரு அரசியல் சக்தியை உருவாக்கி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 20ஆம் தேதி ஒரு நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கிய பொழுதே தடுப்புகள்லாம் போட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி தடியடி, கண்ணீர் புகை, குண்டு வீச்சு இதெல்லாம் நடத்தி இணையதள சேவையை வேறு முடக்கி இருக்கிறாங்க. பிஜேபிக்கு முதல்ல இணையதள சேவை தான் முடக்கணும். ஜம்மு காஷ்மீரில் திருச்சிவண்டியை அது ரத்து செய்ததாக இருக்கட்டும், அல்லது மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும், இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி பேரணி நடத்துவதாக இருக்கட்டும், முதல்ல இணையதளத்தை முடக்கிடுவோம் அப்படிங்கிற தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்களே அப்படி தான் வந்திருக்கிறாங்க.
முழுக்க வந்து ஆன்லைனில் ஃபேக் நியூஸ் பரப்பி நம்மளே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கிறப்ப இப்போ வந்து எல்லா அரசியல் கருத்துக்களும் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் பரவுகிறது அப்படிங்கிறப்போ கட் பண்ணுற நெட் கனெக்ஷனை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தோம்னா அயோத்தி ராமர் கோயிலில் நடந்திருக்கக்கூடிய அந்த எடை குறைப்பு மோசடிகள் அதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை இதெல்லாம் வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து நடக்கக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்து வந்து இந்த கேள்விகளை எழுப்புவார்கள், இந்த பிரச்சனைகளை எழுப்புவார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதைவிட மிக முக்கியமாக இந்தியா முழுக்க எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வெளியேறிவிட்டார்கள். இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்திலையும் திமுக கலந்து கொள்ளவில்லை என்கிற பொழுது பாஜக ஆதரவு நிலையை திமுக எடுக்கப் போகிறதா, பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கப் போகிறதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இந்தியா முழுக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் வந்து தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாகவே சொன்னார், மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். நேற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பு எல்லா எதிர்க்கட்சிகளையும் கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரசுடைய அதிருப்தி எம்பிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. அதில் திமுகவும் சேர்ந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக கவனிக்கத்தக்க ஒன்று. தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திமுக துரோகம் செய்துவிட்டு வெளியேறினால் கூட பாஜக ஆதரவுகளை இதுவரைக்கும் திமுக எடுக்கவில்லை. இதுவாக இருக்கட்டும் அல்லது இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ளாததற்கு பிறகு கூட எஸ்ஐஆரை கண்டித்து வந்து எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து தலைமை நீதிபதிக்கு எழுதிய கடிதத்திலையும் திமுகவின் சார்பாக கையெழுத்திட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ச்சியாக திமுக பாஜக கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை கட்டமைக்க விரும்புவர்களுடைய நோக்கமே திமுக எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு போயிடணும், தாவேக்க வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு போராளியாக முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தான் இதில் வந்து தொடர்ச்சியாக தெரிவதை நம்ம பார்க்கிறோம். திமுக அப்படியெல்லாம் வந்து பாஜக ஆதரவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர்களுக்கு தொடர்ச்சியாக இப்போ 2 மசோதா மிக முக்கியமாக மசோதா வந்து நிறைவேற்றப்பட போகிறது. ஒன்று என்னன்னா தொகுதி மறுவரையறை மசோதா. தொகுதி மறுவரையறை மசோதாவில் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தொடர்ச்சியாக திமுக வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்லப்படால் முதலில் வலியுறுத்தியதே திமுக தான். தொகுதி மறுவரையறைங்கிற பிரச்சனையை யாருமே பேசாத நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல பேசினாரு. எல்லா மாநிலத்துடைய தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் அழைத்து அவர் தான் முதல்ல வந்து ஒரு கூட்டம்லாம் நடத்துறார். அப்ப தாவேக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அருண்ராஜ் எம்பி வந்து தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கான இதை கொண்டு வந்து பிஜேபி தோற்றப்படுத்த ஒரு வீடியோ போட்டார். இது திமுகவும் பாஜகவும் நடத்தக்கூடிய நாடகம் அப்படிலாம் ரொம்ப அபத்தமாக ஒரு வீடியோலாம் போட்டார். அப்படி இருக்கக்கூடிய தாவேக்காவை தான் ஒரு பாஜக எதிர்ப்பு போராளியாக ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டியமைப்பதற்காக தாவேக்க ஆதரவு பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், கட்சிகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ என்னன்னா தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி கொண்டிருந்தது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து 50% வந்து ஏற்றுகிறீர்களா அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுக்கும் 50% ஏற்றுங்கள் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை. 40% எம்பிக்கள் இருக்காங்கன்னா 60% எம்பிக்களாக எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வந்து இப்போ 80 எம்பிக்கள் வந்து ஊபியில் இருக்காங்கன்னா 120 எம்பிக்கள் ஆக்குறீங்க நீங்கன்னா 40 இருக்கிறத எங்களுக்கு வந்து 60 ஆக்குங்க அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதை பாஜக அரசு ஏற்றுக்கொண்டதுன்னா நமக்கு ஆதரிக்கல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து வரட்டு பிடிவாதமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய உரிமைக்கான குரலை எழுப்பி அந்த கோரிக்கை வந்து கேட்கப்பட்டது என்று சொன்னால் அதில் ஆதரிப்பதில் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நம்ம அதை எதிர்க்க போறோம். இதுதான் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா என்பது 2வது மசோதா. அந்த மசோதா குறித்துமே வந்து ஆதரிப்பதில் எந்த கட்சிகளுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த முறையே வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை எல்லா கட்சிகளும் ஆதரித்து விட்டன. அதில் என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கான ஒதுக்கீட்டை வந்து இப்போ 543 எம்பி தொகுதிகள் இருக்குதுன்னா அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பெண்களுக்கான ஒதுக்கீடு கொண்டு வாங்க அப்படிங்கிற கேள்வியுமே முன்வைக்கிறார்கள். அதை வந்து பாஜக அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது. இதில் வந்து திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படின்னு எல்லாருமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல பேருடைய நோக்கமே வந்து திமுக விருப்பம் இருக்கோ இல்லையோ திமுக வந்து பாஜக கூட்டணியை வந்து போயிடணும் அல்லது திமுக பாஜக ஆதரிக்க வேண்டும் என்பது பலருடைய விருப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று வந்து ஒரு மிக மோசமான மசோதாவையும் ஒன்றிய அரசு வந்து இந்த இதில் கொண்டு வருகிறது. வந்தே மாதரம் பாடலை வந்து அவமதித்தாலோ அதற்கு இடையூறு செய்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பது, அபராதம் விதிப்பது என்கிற மசோதாவையும் கொண்டு வருகிறது. இந்த வந்தே மாதரம் பாடல் என்பதே அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்று. அந்த பாடலே பங்கீம் சத்திர சட்டத்தினுடைய ஆனந்தமடம் நாவலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது இஸ்லாமியர்களை தோற்கடிப்பதற்காக காளிமாதாவிடம் வேண்டக்கூடிய ஒரு பாடல் என்பது வந்து தொடர்ச்சியாக விமர்சனத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூரை
முதல்ல அதை ஒப்புக்கொண்டால் கூட அதுக்கப்புறம் அதை வந்து மறுத்து விட்டார். அதனால தான் அந்த பாடல் வந்து வந்தே மாதரம் பாடல் ஒரு தேசிய கீதமாக வந்து அங்கீகரிக்கப்படவில்லை என்பது ஒரு வரலாறு. 1930களிலேயே தந்தை பெரியார் அதை எதிர்த்து பேசியிருக்கார் என்பதுமே ஒரு வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பாடலை ஏன் மீண்டும் மீண்டும் திணிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ இந்த பாடலை அவமதிக்கிறதுனா என்னன்னா, தேட்டரில் இந்த வந்தே மாதரம் பாடலை போடுவாங்க, எனக்கு அதை உடன்பாடு இல்லை, நம்ம உட்கார்ந்துருந்தா கூட அவமதித்தோன்னு சொல்லி 3 வருஷம் உள்ள தூக்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் உண்மையிலே கடுமையான வந்து ஒரு கருத்தியல் ரீதியிலான திணிப்பு. இதை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும். தாவேக்கு அரசு என்ன பண்ணுச்சு, தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு அனுமதி கொடுங்கிற பேரில் வந்தே மாதரம் பாடலுக்கும் அனுமதியை சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு நம்முடைய தலையில் மிகப்பெரிய பேரடியாக விழுகிறது. இன்றைக்கு நாடாளுமன்றம் வந்து கூடிய உடனேயே எல்லோரும் எதிர்பார்த்ததை போல எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமாக இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதன் காரணமாக 12 மணி வரைக்கும் வந்து அவையை ஒத்திவைத்திருந்தார்கள். நம்ம இப்போ பேசக்கூடிய நேரம் வரைக்கும் அதுக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியல. இதுவரைக்கும் நடந்தது அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறனால அடுத்தடுத்த அப்டேட் இருப்ப நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். போன முறை வந்து இந்த 2 மசோதாவையும் வந்து நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வரும்போதே வந்து 2 பில்லையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. மகளிருக்கான இடஒதுக்கீடையும் டீலிமிட்டேஷனையும் சேர்த்து கொண்டு வந்து அதை வந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்க்கும் போது பார்த்தீங்களா, பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கிறாங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கிறாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. டீலிமிட்டேஷன் பில்லையுமே வந்து முதல்ல வந்து 50% எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கூட்டிட்டு அதற்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு அந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தையை வந்து நீக்கிட்டு எல்லாத்துக்கும் 50% வந்து சரிசமம்னு சொன்னால் நாங்கள் ஆதரிக்கிறோம்லாம் பேசினாங்க. ஆனாலும் வந்து அதையும் வந்து எல்லாத்துக்கும் சரிசமமாக கொண்டு வரணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து திமுக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே துரோகம் இழைச்சிருச்சு அப்படின்ட்டு பல பொய்களை சொல்லி பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அது வந்து வெளிப்படையாகவே அண்ணாமலையெல்லாம் இங்கே பேசும்போதே வந்து இந்த பொய் மட்டுமே சொல்லி திமுக எவ்வளவு எதிரியாக இருக்குது இந்தியா தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு எதிரியாக இருக்குது, இவ்வளவு நம்பர் கூடி இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அப்போ திருப்பியும் அதே மசோதா கொண்டு வராங்கும் போது அதில் பல உள்ள இருக்க டேர்ம்ஸ் போன வாட்டியே வந்து இன்னைக்கு வந்து மசோதா நிறைவேற்ற போனோம், முதல் நாள் நைட்டு எல்லாத்துக்கும் யாருக்கும் சொல்லாமல் நடுராத்திரியில் அனுப்பிச்சு வச்சு காலையில் வந்து மசோதா நிறைவேற்ற போகிறோம் இப்படின்லாம் வந்து பல குட்டிகளாட்டாக்கள் ஏமாற்று விஷயங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு வழக்கமாக 12 வருஷங்களாக பண்ணுறது தான். போன முறை அந்த பில்லை கொண்டு வரும்போதும் பண்ணாங்க. அப்படி இந்த முறையும் அதுக்கான முன் தயாரிப்போடு தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திமுக தலைவர் வந்து எம்பிக்கள் கூட்டம் நடத்தினார். அதுலேயுமே வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக எல்லாத்துக்கும் நாங்கள் முன்னிருந்த ஸ்டாண்டை தான் எடுப்போம், நாங்கள் வந்து மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக வந்து இருப்போம், ஒன்றிய அரசு என்ன மாநில உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அவங்க எதிர்ப்போம் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பேஜில் ட்விட்டும் போட்டார். நேற்று நடந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்திலையுமே வந்து திமுக உட்பட எல்லாருமே வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. திருச்சி சிவா, ஆராசா போன்றவர்கள் வெளிப்படையாக டெல்லியில் வந்து பேட்டியே கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பாஜகவோட ஒத்துப்போக மாட்டோம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கும் வந்து இடங்களெல்லாம் மாற்றி அமைக்க சொல்லி ராகுல் காந்தி பக்கத்தில் டிஆர் போல உட்காந்துருப்பாரு. இப்போ ஒரு இடம் அவருக்கு தள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குமே வந்து அவை கூடினோடனே வந்து மேகதாது பிரச்சனைக்காக வந்து 2 அவைகள்லையும் எதிர்ப்பு குரல்கள் எழுப்பி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி தொடர்ந்து கண்ணு முன்னாடியே வந்து எல்லா வகையிலையும் வந்து பாஜக எதிர்ப்பு நிலையை வந்து திமுக வந்து தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வந்து தினமலரில் வந்து போஸ்டர்லேயே டைட்டில் என்னன்னாக்க திமுக பாஜக ரகசிய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. நேற்று வந்து புதிய தலைவரோட விவாதமே வந்து திமுக பாஜக கூட்டணி அமையுதுங்கிறத தாண்டி கூட்டணி அமைஞ்சா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மக்கள் வந்து என்னதான் யதார்த்தத்தில் என்ன நடந்தாலும் மக்கள் வந்து பொய் செய்தியை கொடுத்து அவங்களை என்னன்னாலும் நம்ம முட்டாளா மாற்றலாம் அப்படிங்கிற வேலையை தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறிப்பாக அந்த 60 நாட்களில் ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வந்தே மாதரம் பாடலை பாடுவது என்கிற பெயரில் எப்படி ஒரு ஒடுக்குமுறையை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது அப்படின்னு பேசக்கூடிய நேரத்தில் இந்த தாவேக அரசு இந்த 60 நாட்களில் எப்படி கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குகிறது அப்படிங்கிறதவே பேச வேண்டியது இருக்கிறது. தொடர்ச்சியாகவே கைதுகள், அதாவது தாவேகாவை விமர்சித்தாலே, தாவேகாவுடைய அரசை விமர்சித்தாலே உடனடியாக கைதுகள் நடைபெறுவதை நம்ம பார்க்கலாம். பத்திரிகையாளர் விஜயன், நீங்கள் சொல்லக்கூடிய அதே புதிய தலைமுறையுடைய பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்கள் விசாரணை என்கிற பெயரில் அலைக்கழிக்கப்பட்டார். அதே மாதிரி ஜென்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதிமுகவை சேர்ந்த இந்திராணி சுடலைமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு பார்த்தோன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் என்கிற திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் வந்து மேடையில் ஒரு விஷயத்தை பேசுகிறார். அதில் வந்து சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கிறது, அதில் நமக்குமே சில கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவதூறு வழக்கு பதிவது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். அவதூறு வழக்கு வந்து பதிவு செய்வது என்பது ஒரு புகார் என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு மட்டும்தான் செய்வாங்களே தவிர அதற்காக கைது செய்ய வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. பல வழக்குகளில் இதை வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த கைதுகள் எல்லாம் என்ன காரணம் சொல்லி அவங்க கைது நடக்கிறதுனா, இப்போ 2 உதாரணங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து இப்போ வந்து அபியூசிவான ஒரு கண்டனம் வந்து அன்பானந்தம் பேசிட்டார், அதே மாதிரி இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் பேசிட்டார், அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிட்டார். அப்படிங்கிறது ஒரு அபியூசிவ் கண்டனம் அவங்க பேசிட்டாங்க
அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆதாரமற்ற விஷயங்களை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இந்திராணி சுழலிமுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த 100 கோடி ரூபாய் வந்து நிலம் பத்திரப்பதிவு செய்வதில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு வந்து தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு கடந்த கால ஆட்சியில் தாவேகா எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அபியூசிவ் கண்டனா முதல்ல கைது செய்யப்பட வேண்டியவர் ஆதவ் அர்ஜுனா தான். முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருக்காரு. ரஜினி அரசியலுக்கு வராததுக்கு காரணம் வந்து திமுக தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி நேபாளத்தில் வந்து எப்படி வந்து கலவரம் நடந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பதவியை தூக்கியிருக்காரு. இதற்கெல்லாம் வந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் அவர் மீது புகார்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை தவிர அவர் கைது செய்யப்படவே இல்லை. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமே பேசுவதற்கு கருத்து இருக்கிறது. சரியான கருத்தோ தவறான கருத்தோ பொய்யையோ அவதூறு எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கிறது. அப்படி வந்து பேசுவது அவதூறுன்னு சொன்னால் அவங்க மீது வழக்கு பதியலாம், அவங்களுக்கு நோட்டீஸ் விடலாம், இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லலாம் செய்யலாமே தவிர எடுத்தவனே எல்லாவற்றையும் கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மீறல், ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இது நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கோர்ட்டில் வந்து தாவேகா அரசுக்கு வந்து நீதிபதிகளே வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த 100 கோடி ரூபா பழனி 100 கோடி ரூபா நில மோசடி வழக்கில் வந்து மீன் போட்டவரை கைது செஞ்சு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து அவதூறு வழக்குனா வழக்கு பதிவு செய்யுங்க, அவங்கள விசாரணை கூப்பிடுங்க சம்மனுக்கு. நீங்கள் அந்த அவதூறாக ஒரு மீன் போட்டதுக்காக இவர் வந்து கலவரங்களை தூண்ட முயற்சித்தார், வெறுப்பரசியலை உண்டாக்குனாருன்ட்டு என்னென்னமோ செக்ஷன்லாம் போட்டு இந்த செக்ஷன்லாம் இதுக்கு வராது அப்படின்னு சொல்லி அரசுக்கே வந்து நீதிமன்றம் பாடம் எடுத்துச்சு. ஆனாலும் வந்து தாவேகா அரசு வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மனநிலையில் இல்லை. யார் பேசினாலும் கைது செய்வோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதிகாலையில் போய் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கைது செஞ்சிருக்காங்க. இன்னொன்று என்னக்கா ஒருமையில் பேசுறாரு, திட்டுறாரு, முதலமைச்சரை விமர்சிக்கிறாரு அப்படின்னு கைது பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து செல்லூர் ராஜுலாம் மதுரையில் மீட்டிங் போட்டுருந்தாரு. செல்லூர் ராஜு, ஆர்வி உதயகுமார்லாம் அவங்க ஸ்பீச்செல்லாம் எடுத்து பார்த்தா முதலமைச்சரை வந்து அவன் இவன்லாம் பேசி அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. ஆனால் செல்லூர் ராஜு ஒரு எம்எல்ஏவா கூட இல்லை. அதனாலே என்னவோ தெரியல செல்லூர் ராஜு ஆர்வி உதயகுமார்லாம் விட்டுட்டாங்க. இவங்க கண்ணுக்கு திமுக சார்பான ஆட்கள் மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்களே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கைது செய்யறது. போன முறை அதே பகுதியை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு கட்சியை விட்டு விலகுங்க, வந்து தாவேகால சேருங்கன்னு பேரம் பேசப்பட்டதெல்லாம் அவரே புகார் கொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ மீண்டும் இவரும் ஒரு எம்எல்ஏ, இவரையும் கூப்பிட்டு நீ காலையிலேருந்து விசாரணைக்காக உள்ள வச்சிருக்காங்க. அவரை சந்திக்கிறதுக்கு கூட அதே பகுதியை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் உள்ள அனுப்பவே இல்லை. அவங்க நாங்கள் சந்திக்க தானே கேட்குறோம் அப்படின்ட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்யறதுக்காக அந்த போலீஸ் போகுது. அதாவது போலீஸ்க்கு இருக்கிற ஒரே வேலை திமுக காரங்களை கைது செய்யறது, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சித்திரவதை பண்ணுறது, குதிரை பேரத்தில் அவங்கள வந்து எப்படியாச்சும் அங்கேருந்து ராஜினாமா பண்ண சொல்லி தாவேகால சேர்றதுங்கிற ஒரு நோய் மாதிரி 60 நாளாக வந்து விஜய்க்கு கீழே இருக்க காவல்துறைக்கு வந்து அதையே மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி விஜய் வந்து கடந்த தேர்தலுக்கு முன்னால இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு பேசினாரோ அதே போல தஞ்சாவூர் திருவாரூர்லாம் போய் என்ன சொன்னார்னா மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, இது ஒரு மிகப்பெரிய ஊழல், ஒரு மூட்டைக்கு 40 ரூபானா நீங்கள் வந்து பாருங்க ஆயிரக்கணக்கில் வச்சிங்கன்னா அது வந்து 40,000 ரூபா ஆயிடுச்சு அப்படிலாம் பயங்கர அந்நியன் படத்து இவர் மாதிரியே பேசிகிட்டு இருந்தா அப்படியே. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 55 ரூபாவே அது ஆகி இருக்கிறது. இன்றைக்கி வேளாண் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் ஆய்வுக்கு போகிறாரு. மூட்டைக்கு 55 ரூபாய் வந்து கொள்முதலுக்கு எடுக்க தேவைப்படுகிறது, அது வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ 40 ரூபாயிலேருந்து 55 ரூபாய் இது மாறி இருக்குது அப்படின்னா இதற்கு யார் காரணம், அது யாருக்கு போகிறது? 40 ரூபா வந்து வாங்குறதுங்கிறது ஏதோ அமைச்சர்களுக்கு போகிறது அல்லது அன்றைக்கு முதலமைச்சராக இந்த ஸ்டாலினுக்கு போகுதுன்னா இந்த 55 ரூபாய் யாருக்கு போகிறது அப்படிங்கிற கேள்வி. இப்படி ஒரு கேள்வி எழுப்பினாலே உடனே அவங்க கைது அப்படிங்கிற மாதிரி 100 கோடி ரூபா பத்திரப்பதிவு வந்து அதுக்கு வந்து யார் ப்ரொமோஸ் கொடுத்தாங்க, யார் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இன்னும் அதனுடைய புதிர்கள் வந்து முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் யார் மேலேயோ விசாரணை நடத்துகிறாங்க. ஒரு வாத்தியார், ஒரு சமையல் கலைஞர், சலவை தொழிலாளி, யாரையோ விசாரணை பண்ணுறாங்க. எதுக்காக விசாரணை பண்ணுறாங்கிறது தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து இந்த குதிரை பேர வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி மேலே போட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து 2 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் வந்து 58 லட்ச ரூபா பிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இது வரைக்கும் அவங்க வந்து பிடிச்சிருக்கிறது 2 கோடி 58 லட்சம் இவங்க பிடிச்சிருக்காரு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து 15 கோடி, நாங்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்து 15 கோடி நாடு, சிறுவைகுண்டம் எம்எல்ஏ 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுகிறாங்கிறாரு, 50 கோடி வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 15 எம்எல்ஏக்கள் பாருங்க, 15 அதாவது ஒரு எம்எல்ஏக்கு 15 கோடின்னு குறைந்தபட்ச விலை வச்சுக்கிட்டு பேர் வச்சா கூட 225 கோடி. இது வரைக்கும் அவங்க பிடிச்சிக்கிறது 2 கோடி. அதுவும் இதுக்கு தான் பயன்படுத்துனதா என்னன்னு தெரில. அவங்க ஏதாவது டேக்ஸ் கட்டாமல் கூட வைத்திருக்கலாம். ஆக மொத்தம்
சும்மா ஒரு ஐவாஸ்க்காக தான் இது நடந்து கொண்டு இருக்கிறத தவிர எல்லாமே ரொம்ப ரொம்ப அபத்தமாக நடக்கிறது. நீங்கள் இந்த புதிய தலைமுறை பற்றி சொன்னீங்க. புதிய தலைமுறையில் சமசுதன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு சிந்தை இணையதளத்தில். புதிய தலைமுறை ஆசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி காலமாக தான் இந்த விஜயனுடைய ஆட்சி நடக்கிறது, லஞ்சம் ஊழல் என்பதில்லை, அவர் வந்து குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறாரு. மொத்தமே அதாவது எம்ஜிஆருடைய ஆட்சி காலங்கிறது 3 ஆண்டுகள் நடந்த ஒரு ஆட்சி காலத்தையும் வெறும் 60 நாட்கள் கடந்திருக்கிற ஆட்சி காலத்தையும் ஒப்பிடுவதுங்கிறத ரொம்ப ரொம்ப அபத்தம். அடுத்தடுத்து போகிற பொழுது தான் தெரியும். இன்னொன்று என்ன சொல்ற, ஒரு பட்டியல் போடுறாரு. ஜோதி பாசு, மாணிக் சர்க்கார், அதே மாதிரி நவீன் பட்நாயக், இவங்கெல்லாம் ஏன் நீண்ட காலம் ஆட்சி நடத்தினாங்கன்னா இவங்க வாரிசு அரசியல் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நடத்துறாங்கிறது. நவீன் பட்நாயக்கே ஒரு வாரிசு தான். அவங்க அப்பா பிஜு பட்நாயக்கோட பையன் தான் நவீன் பட்நாயக். அவர் வாரிசு அரசியலுக்கு எதிராக இருந்தாராம். திரிபுராவுடைய சிஎம்மாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாணிக் சர்க்கார் ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர். அவர் வந்து அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தான் வந்து தூங்கியே எந்திரிப்பார், சைக்கிளில் தான் போவார். அவர் எப்படி வீழ்த்தப்பட்டார்? பாஜகவுடைய ஃபேக் நேரட்டிவ் வீழ்த்தப்பட்டார். இன்னைக்கு விஜய் தாவேக்கா ஃபேக் நேரட்டிவ் செட் பண்ணுது. இங்கே தாண்டி வட இந்தியாவில் ஒரு ஃபேக் நேரட்டிவ் செட் பண்ணுது. இந்தியா டுடேல விரிவான ஆர்டிகல் வந்திருக்கிறது. நீங்கள் எப்படி மாணிக் சர்க்காரோட வந்து விஜய் வந்து நீங்கள் ஒப்பிட முடியும்? பிஜேபியோட தான் நீங்கள் ஒப்பிட முடியும். இப்படி ஒரு வலிந்து வந்து ஒரு தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, அவர் குடும்பத்தை தள்ளி வச்சிருக்காரு விஜய் அப்படின்னா, அவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சி காலம்னா அவருடைய ஜனநாயகம் படத்தில் தயாரிப்பாளர் எப்படி டெல்லி அரசு தமிழ்நாடு அரசுடைய டெல்லி பிரதிநிதி ஆக்கப்படுகிறார், அவருடைய உதவியாளர்களுக்கு எப்படி வந்து பதவிகள் கொடுக்கப்படுகிறது, எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் தயாரிப்பாளருக்கு ஏதாவது இது கொடுத்தாரா, பொறுப்புகள் கொடுத்தாரா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி வந்து தொடர்ச்சியாக வலிந்து திணிப்பது, அதனுடைய தொடர்ச்சியாக தான் திமுக எப்படியாவது பாஜக கூட்டணி போகணும் அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தையும் கட்டமைப்பது என்பதுதான் தாவேக்கு ஆதரவாளர்கள் நிலைப்பாடாக இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம வந்து உள்ளூர் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருப்பதனால பல முக்கியமான விஷயங்கள் நம்முடைய பார்வைகளுக்கு படாமலே வந்து தப்பி விடுகின்றன. ஏன்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ONGC என்கிற இந்திய எரிவாயு கழகம், மத்திய ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனம், அவங்க வந்து CSR ஃபண்டு ஒதுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா RSS-உடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கு மட்டும் இதுவரைக்கும் 671 கோடி ரூபா வந்து ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறார்கள். அது எல்லாமே நம்ம பணத்தை எடுத்து RSS-உடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கு ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்கிறது எவ்வளோ பெரிய மோசடி, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழல். கேட்டால் வந்து பாஜக ஊழல் கிடையாது நாங்கள். இப்படியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. RSS என்பது 2 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க அது வந்து மதக்கலவரங்களை தூண்டுகிறதுன்னு சொல்லி பல்வேறு விதமான கமிஷன் ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் RSS-ஓடு தொடர்புடைய அமைப்புகளுக்கு ஒரு ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கிறது ஒரு CSR ஃபண்ட் 671 கோடி ரூபாயை ஒதுக்குவது என்பது வன்மையாக, மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா வந்து அமைச்சர் சரத், அது எந்த துறைக்கு அமைச்சருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பல துறைகளுக்கு யார் அமைச்சர்னே நமக்கு தெரியல. அமைச்சர் சரத் சொல்லியிருக்கிறாரு, நான் அமைச்சராக இருந்தாலும் என்னுடைய பணிகளை செய்வதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். அவர் என்ன பணிகள் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உட்காந்து கிரிக்கெட் மைதானத்தில் உட்காந்து வந்து மாத்திரையை பொடி பண்ணேன்னு சொல்லிட்டு அது போதைப் பொருளா மாத்திரையான்னு தெரியாமல் ஒன்று பண்ணார். இப்படிப்பட்ட பணியை செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. பாவம், அவர்கள் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் அனுதாபத்தை தெரிவிக்க முடியாது, நம்முடைய ஒரு இரக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகள் குறித்து விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் தொடர்பில் இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியா மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.